கருவாட்டு குழம்பு வைக்கலாங்களா? அதுக்கு பொடி வெங்காயம் கொஞ்சம் உரித்து வச்சுக்கோங்க. பூண்டு ஒரு 10 பல் எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி ஒரு 2 கட் பண்ணிக்கோங்க. இதில் நான் கருணக்கிழங்கு போட்டு குழம்பு வைக்கிறதுனால கருணக்கிழங்கையும் நறுக்கி வச்சுருக்கேன் பொடியாக. கருவாடை சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து அதையும் வச்சுருக்கேன். வெங்காயம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் அரைக்கிறதுக்கு எடுத்துக்கணும். இப்போ சட்டியில் எண்ணெய் வச்சு அது சூடு ஏறினதுக்கப்புறம் அதில் வடகம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயமும் பூண்டு கருவேப்பிலை போட்டு வதக்கிடுங்க. இது மூடி வதக்கினீங்கன்னா அந்த வாசனைலாம் உள்ளவே இருக்கும். ஓரளவுக்கு அது வதங்கினதுக்கப்புறமா இந்த பொடியை நறுக்கி வச்ச கருணக்கிழங்கை அதில் போடுங்க. அடுத்து தக்காளியும் கூடவே சேர்த்துருங்க. கொஞ்சம் வதக்கிட்டு இதில் உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு 1.5 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றிடுங்க. ஊற்றி இதை மூடி ஸ்லோவில் வச்சு வேகட்டோன்னு விட்டுருங்க. கருணக்கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இப்படி நசுக்கி பார்த்திங்கன்னா இப்படி வெட்டுப்படும் கரண்டியில். இப்போ இது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போது அரைச்சி வச்ச வெங்காயத்தை அதில் சேர்த்துருங்க. வெங்காயம் போட்டு கொதி வந்த உடனே அதில் கருவாடையும் போட்டுட்டு புளி கரைச்சி வச்சுருக்கிறதையும் ஊற்றி நல்லா கலரி திட்டம்லாம் பார்த்துக்கிட்டு உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு மூடி கொதிக்கட்டோன்னு விட்டுருங்க. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தாலும் குழம்புல சரியாக இருக்கும். ஏன்னா இந்த கருவாட்டில் கொஞ்சம் உப்பு இருக்கும். அது அதுக்கு அட்ஜஸ்ட் ஆகி வந்துடும். இப்போ உங்கள் குழம்பு ரெடி. இது கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு எக் கட்லெட் ஒன்று ரெடி பண்ணலாங்களா? அதுக்கு கடாயில் எண்ணெய் வச்சு நல்ல சூடு ஏறினதுக்கப்புறமா நல்ல பொடியாக நறுக்கின வெங்காயமும் பச்சை மிளகாவையும் அதில் போட்டு வதக்குங்க. வதக்க தொடங்குறப்பவே உப்பு போட்டுட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். அப்புறம் அதில் மஞ்சள் தூளும் கொஞ்சம் சேர்த்துருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கருகிடாமல் கொஞ்சம் கலர் நல்லா மாறாமல் அப்படியே இருக்கிற மாதிரி பார்த்து வதக்கி இது நல்லா ஆற விட்டுடணும். வதங்கினதுக்கு அப்புறமா இதில் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றி ஆற விடுங்க. இது சட்டிலேயே இருந்தால் சூடு ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா அதில் எவ்வளோ முட்டை தேவையோ அத்தனை முட்டை அதில் உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தவா போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தவா சூடு ஏறட்டோன்னு விடுங்க. தவா சூடு ஏறினதுக்கப்புறமா அதை ஸ்லோவில் வச்சுட்டு இப்படி ஒரு 2 கரண்டி ஊற்றி கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி வேக விடுங்க. இது ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இதை இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டு இதை 3ஆக மடிச்சிடுங்க. இப்போ இதை பாதியாக கட் பண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற முட்டை கலவையும் சுட்டு எடுத்திங்கன்னா உங்கள் முட்டை ரெடி.